சிதம்பரம் தில்லைக்காளி கோயில் வாசலில் இருந்து நுழைவு வாயிலை நோக்கி செல்லும் காட்சிதான் இது. சிதம்பரம் என்றால் நடராஜரை போலவே அருள்மிகு தில்லைக்காளிக்கும் முக்கியத்துவம் உண்டு. குறிப்பாக ஞாயிறு மற்றும் செவ்வாய் ராகு காலத்திலும் அமாவாசை மற்றும் பண்டிகை நாட்களிலும் அளவுக்கு அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டும் செல்கிறார்கள். தினந்தோறும் காலை மாலை இரு வேளைகளிலும் மற்றும் புதிதாக வாகனங்கள் வாங்கி வரும் சுற்றுலா பயணிகளும் ஸ்ரீ தில்லைக்காளியை தரிசனம் செய்து வழிபட்டும் வருகிறார்கள். ஆனால் சிதம்பரம் நகராட்சி தில்லைக்காளியை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை போல்தான் தெரிகிறது. சிதம்பரம் வடக்கு வீதியின் இடதுபுறம் ஸ்ரீ தில்லைக்காளி நுழைவு வாயில் தொடங்கி காளி கோயில் வாசல் வரை சாலை குண்டும் குழியுமாக, டூ வீலர் செல்லக்கூட லாயக்கற்ற சாலையாக ஆங்காங்கே குப்பை தூளங்களும் சுகாதாரமற்றும் இருக்கிறது. இதேபோல் சிதம்பரம் வடக்கு வீதியும் கீழ வீதியும் சந்திக்கின்ற மூலையில் இருந்து ஸ்ரீ தில்லைக்காளி அம்மன் கோயிலுக்கு செல்லும் சாலையும் படு மோசமாகவும் குண்டும் குழியுமாக உள்ளது. அதேபோல் கோயில் முன்புறம் உள்ள வாகன நிறுத்துமிடமும் பராமரிப்பின்றிதான் கிடக்கிறது. எனவே சிதம்பரம் நகராட்சி ஆணையர் அவர்கள் ஆய்வு செய்து தில்லைக்காளி அம்மனை அதிகமாக வழிபடும் பக்தர்களை முன்னிட்டு அப்பகுதி மக்களின் நலன் கருதியும் உடனடியாக சாலைகளை முழுவதுமாக மேம்பாடு செய்து குப்பை கூலங்கள் இல்லாமல் சுகாதாரமாக பராமரிக்கும்படி ஸ்ரீ தில்லைக்காளியம்மன் பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்மணி தகவல்கள் சேனலுடன். நன்றி, வணக்கம்.